உங்க குழந்தையோட ப்ளூ ஆதார் புதுப்பிக்கப்பட்டுருச்சா? UIDAI வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. 5 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளோட ஆதார் விவரங்கள்ல குறிப்பா பயோமெட்ரிக் அப்படிங்கிற கைரேகை, கருவிழி, புகைப்பட தகவல்களை புதுப்பிக்காம விட்டுட்டா அவங்களோட ஆதார் கார்டை தற்காலிகமா முடக்கப்படும் அப்படின்னு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI அறிவுறுத்தி இருக்கு. பொதுவா 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு பாஸ், அதாவது பால் ஆதார் அப்படிங்கிற ப்ளூ நிற ஆதார் அட்டை வழங்கப்படுது. இன்னைக்கு ஸ்கூல்ல ப்ரீகேஜில இருந்து எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சாலும் அவங்களுக்கு ஆதார் அட்டை கட்டாயமா இருக்கிற சூழ்நிலையில 7 வயசுக்கு மேல இன்னும் ப்ளூ நிற ஆதார் கார்டை பயன்படுத்தி வர்ற குழந்தைகளோட தகவல்கள் உடனடியா புதுப்பிக்கப்படணும். UIDAI வெளியிட்ட அறிவிப்புப்படி 5 வயசுக்குள்ள பெறப்படும் ஆதார் கார்டுகள்ல கைரேகை, கருவிழி விவரங்கள் பதிவாகாது. குழந்தைகளுக்கு 5 வயசுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் பயோமெட்ரிக் விவரங்களை பதிவு செய்யறது கட்டாயம். இதத்தான் முதல்ல கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பு, அதாவது மேண்டரி பயோமெட்ரிக் அப்டேட் MBU அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதுப்பிப்பு செயல்முறை 5 இருந்து 7 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு இலவசமா செய்து தரப்படும். ஆனா 7 வயசுக்கு மேல புதுப்பிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் 100 ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும். பெற்றோர்கள் பக்கத்துல இருக்கிற சேவை மையம் இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஆதார் மையங்கள்ல இந்த புதுப்பிப்பை செய்யலாம். இந்த விவரங்களை பெற்றோர்கள் கவனத்துல கொள்ளும் வகையில UIDAI அவங்களோட கைபேசி எண்களுக்கு மெசேஜ் அனுப்பி எச்சரிச்சு வர்றாங்க. 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கான ஆதார் விண்ணப்பிக்கும் போது அவங்களோட பேரு, பிறந்த தேதி, ஜெண்டர், அட்ரஸ் அப்படின்னு அடிப்படை விவரங்களை கொடுக்கணும். ஆனா பயோமெட்ரிக் தகவல்கள் சேர்க்கப்படுறதில்ல அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். உங்க குழந்தைகளுக்கு 5 வயசுக்கு மேல ஆயிருந்தும் ஆதார் கார்டுல பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்கப்படல அப்படின்னா உடனடியா நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா அந்த ஆதார் கார்டு செயலிழக்க வாய்ப்பு இருக்கு.